நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சுற்றுலா நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சுற்று நிகழ்ச்சி மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமை அடைவதாக. தேவாதி தேவன் இந்த நாளிலும் காலை வேளையிலே தம்முடைய வார்த்தையிலிருந்து நம் ஒவ்வொருவரும் கூட பேசுவாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கான வசனம் ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அவருடைய கிருபை வரமும் அவர்களை யூதர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே புறஜாதிகளை பார்த்து சொல்லுகிறார். தேவனுடைய கிருபை வரம் அது காலத்திற்கு ஏற்றது போல் மாறுகிறதல்ல. அவருடைய அழைப்பும் காலத்திற்கு ஏற்றது போல மாறுகிறதல்ல. அவர் தன்னுடைய திட்டத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிற தேவன் அல்ல. இவனை முன்பதாக அழைத்தோம், இப்பொழுது இவன் வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிகிறதான தேவனும் அல்ல என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே யூதர்களுக்கு எப்படி அவருடைய கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளோ, எப்படி அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறது போல அவர்களுக்கு இன்னமும் தேவனுடைய அன்பு அதிகமாகவே காத்திருக்கிறது, இன்னும் அதிகமாகவே அவர்களுக்கு காட்டப்படுகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், அவர் நம்மை அழைத்த அழைப்பும் நம் மீது வைத்திருக்கிற கிருபை வரங்களும் ஒருபோதும் மாறுவதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எப்படி மோசமான காரியங்கள் நடந்தாலும், நாம் எப்படிப்பட்ட ஒரு பாதையின் வழியாக கடந்து போனாலும் அவருடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் ஒருபோதும் மாறுவதே இல்லை. இந்த உலகத்திலே யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், யார் உங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும், யார் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டத்தை அவமாக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும், அவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற உங்கள் மீது, உங்களுடைய வாழ்க்கையின் மீது வைத்திருக்கிற கிருபை வரங்களும் அவர் உங்களை அழைத்த அழைப்பும் ஒருபோதும் மாறுவதே இல்லை. ஆமென்.